பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். பேசாம உட்காந்துருக்க? நீ எதையும் மனசுல வச்சுட்டு தான் இப்படி உட்காந்துருக்க. வர வர நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டுல ஒத்துமையே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. அதுவும் வந்தனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் இடையில அவங்களே அறியாம இடைவெளி அதிகமாகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியல நந்தினி. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப நீ ஜேபி கிட்ட இருந்து விலகி வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அப்பா ஏதாவது கோவமா பேசிருப்பாரு. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. ஐயோ, மாமா பேசினதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க. பெரியவங்க ஆசீர்வாதத்தினாலதான் இன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த அன்பான குடும்பத்துல நான் மருமகளா வந்தத சந்தோஷமா நினைக்கிறேன். அந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைக்கணுங்க. ஆனா இப்ப நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆமாங்க, கொஞ்ச நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட காலேஜ் மேட் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பத்மினிய பார்த்தனே தவிர அவகிட்ட பேச முடியல. அவளதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது தெரியுமா. அவளாலதான் இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கேன். ஆனா அவ எந்த சூழ்நிலையில இருக்கானே தெரியல. அவ மட்டும் ஒருவேளை கஷ்டத்துல இருந்தா கண்டிப்பா நான் அவளுக்கு உதவி செய்யணுங்க.
உன்னை மருமகளை அடைஞ்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன மாமா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? பெரிய வார்த்தை இல்லம்மா, உண்மைதான் சொல்றேன். நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும், மனசு மறக்காம இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நீ உன் ஃப்ரெண்ட பார்க்கணும், நிச்சயமா பாப்ப. நீ நினைக்கிற மாதிரி உன் ஃப்ரெண்டு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தா நிச்சயமா நாம உதவி பண்ணலாமா? மெதுவாப்பா, பாத்து வைப்பா. அப்பா அந்த ஆளுக்கு இந்த 10 ரூபாய் கொடுத்துருங்க. இந்தாங்க. ஆனா பாத்து வைப்பா, டங்குன்னு வைக்காதப்பா. இந்தாப்பா. வரேன் சார். சரி, போயிட்டு வாப்பா. காயத்ரி எங்கப்பா? ராத்திரி ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தா, கலப்பா இருக்குன்னு இப்பதான் தூங்க போனா. தூங்குனாலும் தூங்கி இருப்பா. நான் வேணா எழுப்பட்டுமா? நீங்க இருங்கப்பா, நான் போய் எழுப்புறேன். காயத்ரி, காயத்ரி, எழுந்துரு காயத்ரி, எழுந்துரு. அக்கா 1/2 மணி நேரம் தூங்கலான்னு படுத்தேன், அப்படியே தூங்கிட்டேன். அக்கா எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். எழுந்துரு, எழுந்துரு, தூங்காத. வா எழுந்துரு. இப்ப வா. அக்கா என்ன விளையாட்டு? பேசாம இரு. என்ன விளையாட்டுன்னு உனக்கே தெரியும். வாய் மூடிட்டு வா. வா. பாத்து பாத்து. மெதுவா வாடாத. ஆடாதம்மா. ஓகே. இப்ப பாரு. அக்கா சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி சீட்டு நடத்துறா, நானும் அங்க சீட்டு கட்டுறேன். மாசம் மாசம் குலுக்கல் நடத்துறாங்க. இந்த தடவை எனக்கு விழுந்திருக்கு. ஆனா என்ன பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் வாங்க முடிஞ்சது. உனக்கு டிவினா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறம் கலர் டிவி வாங்கி தரேன். காயத்ரி, இதுக்கு ஏடி சிரிப்பு? யாரு வராங்க போறாங்கன்னு கூட தெரியாம திருட வந்து திருடிட்டு போனா கூட தெரியாது. அவங்க டிவி எடுத்துட்டு போனாங்க, நம்ம யாரும் பார்க்க கூடாதுன்றதுக்காக தானே. அப்படியே அங்க போய் விட்டு கேக்குற? ஏண்டி டிவி பார்க்கலன்னா நான் செத்தா போயிடுவேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் சீக்கிரமே உனக்கு போர்ட்டபிள் டிவி வாங்கி தரேன். காயத்ரி, என்ன யோசிக்கிற? அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீயே போய் உன் கையால டிவி ஆன் பண்ணி. இல்லக்கா, அப்பா நீங்க போய் ஆன் பண்ணுங்க. வேண்டாமா, நீதான் டிவி டிவின்னு ஆசைப்பட்ட. நீயே போய் உன் கையால ஆன் பண்ணுமா. அக்கா நீ உட்காரு. தான் பல் தேய்க்கணும். இதால பல் தேய்ச்சா உங்க பல்லுக்கு எந்த ஆபத்தும் வராது. மம்மி சொல்றேன், எத்தனை சாக்லேட் வேணா சாப்பிடலாம். அப்படி உட்காந்து பேசலாம் வாங்கய்யா. ஐயா உட்காருங்க, உட்காருங்க. நீ உட்காருப்பா. இல்லையா பரவாயில்ல. என்னப்பா, என்ன பேசணும்னு சொல்லி இங்க அழைச்சிட்டு வந்திருக்க? சொல்லுப்பா. நீங்க தப்பா நினைச்ச கூடாது. வந்து எல்லாரும் தப்பா பேசுறாங்கய்யா. என்னப்பா தப்பா பேசுறாங்க? யார தப்பா பேசுறாங்க? இல்ல, உங்க மருமக
டிவி விளம்பர படத்துல நடிச்சிருக்காங்கல்ல, அத பார்த்தவங்க பல மாதிரியா பேசுறாங்கய்யா. அது மட்டும் இல்ல, அவங்க ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் வரும்போதும் அவங்க முதுகுக்கு பின்னாடி அவங்கள பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறாங்கய்யா. வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. அதை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? பேசுறவங்க வாய நம்மளால அடக்க முடியாதுல்ல. நீ சொல்றது கரெக்டான விஷயம் தான்ப்பா. என்ன பண்ண சொல்ற? அந்த விளம்பரத்தை நானும் தான் பார்த்தேன். வீட்டுக்கு முதல்ல ஒரு டிவி வாங்கிட்டு வந்தா என் பொண்ணு. போட்ட உடனே கருமாந்திரம் அவ மூஞ்சியா வந்து தொலைக்கணும். தேவையா இதெல்லாம் எனக்கு? அந்த மாதிரி விளம்பரத்துல நடிக்கிறது சரியா தப்பான்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஆனா நம்ம வீட்ல இருந்து இப்படி போகணுமான்னு தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அவளை யாருப்பா கேட்க முடியும்? என் பொண்ணுங்களே அந்த மாதிரி விளம்பர படத்துல நடிக்க சொல்லி தூண்டி விட்டவாவ. ஏமா இப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு 1008 விளக்கம் சொல்லி என் வாய அடைச்சிட்டா. இப்ப அவளே நடிக்க போறா. என்ன குறைச்சல்? இப்ப நாங்களே வெளியே வந்துட்டோம். புருஷன் பொண்டாட்டி குழந்தைன்னு 3 பேர் இருக்காங்க. புருஷனும் சம்பாதிக்கிறான், பொண்டாட்டி சம்பாதிக்கிறா. இத வச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம். எதுக்கு 4 பேர் வாயில விழணும்னு தெரியல எனக்கு. இதெல்லாம் அவளுக்கு தெரியணும். என்ன பண்ண சொல்ற? என்ன இருந்தாலும் நீங்க தானே குடும்பத்துக்கு பெரியவங்க. அவங்க உங்க மருமக தானேயா. ஒரு சமயம் இல்லைனாலும் ஒரு சமயம் அவங்க உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்கல்ல. இல்லப்பா, அவ எக்கேடு கெட்டாது போகட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நாங்களே வெளியே வந்துட்டோம். இனிமே அவளை பத்தி நான் எப்படிப்பா? நான் புலம்பதான் முடியுமே தவிர நீ சொன்ன மாதிரி நான் அட்வைஸ் கொடுத்தாலும் ஒண்ணும் நடக்க போறதில்ல. மேல 2 வார்த்தை கேவலமா பேசி அவமானப்படுத்தி என்னை வெளியே அனுப்பிடுவா. ஒண்ணு தெரிஞ்சுக்கப்பா, கொண்டவன் சரியா இருந்தாதான் கூரை ஏறி குதிக்கலாம். அவனே அதை பத்தி கவலைப்படல. அவளுக்கு தலையாட்டிக்கிட்டு அவனும் போயிட்டு இருக்கான். பெத்த மகனே நான் ஒண்ணும் கேட்க முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்த மருமகளை நான் என்னப்பா கேட்க முடியும்? நடக்கிறது நடக்கட்ட விடு. அது என் குடும்பம் இல்லப்பா. அவ என் மருமக இல்லைன்னு என் மனசுல நினைச்சிட்டேன். அதனால மனசு வலி கம்மியா இருக்கு. என்னங்க, கொஞ்சம் இப்படி வாங்கல. திலகா, என்ன இது? பெட்டியில துணிலாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? என்னங்க, நான் தான் ஊட்டிக்கு போறேன், வர்றதுக்கு 3 நாள் ஆகும்னு சொன்னேன்ல. எப்ப சொன்ன? கேப்பீங்களே, முந்தா நாள் நைட் சொன்னேன்ல. இது ஒரு அவுட்டோர் ஷூட்டிங். இது வந்து சோப்பு விளம்பரம்னு சொன்னியா? தூக்க கலத்துல கேட்டுட்டு ஆன்னு தலையாட்டினீங்க. அப்புறம் இப்ப சொன்னியான்னு கேட்டா என்ன அர்த்தம்? 3 நாளா? ஆமா. எங்க ஊட்டிலையா? ஆமாங்க. உங்க சௌகரியத்துக்காக எல்லாம் ஷூட்டிங் வச்சுக்குவாங்களா? அவங்க லொகேஷன் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போக வரத்துக்கெல்லாம் ட்ரெயின் டிக்கெட் அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அங்க தங்கறதுக்கெல்லாம் அவங்களே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இல்ல, இங்க மெட்ராஸ்ல ஷூட்டிங்னா பரவாயில்ல, வெளியூருக்கு போய் நடிக்கணுமா? இங்க பாருங்க, இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு. எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல நான் எப்படி முன்னேறணும்னு தான் யோசிக்கணும். அவங்க வாய்ப்பே கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வயசுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நான் பயன்படுத்திக்கணும். நான் இப்ப நடிகை. அதனால சில சமயம் கஷ்டமா இருந்தா கூட அதெல்லாம் பொறுத்துட்டு தான் போனோம். அதுக்கு சொல்லல, தனியா நீ மட்டும். தனியா யார் போறா? கூட லக்ஷ்மி வராளே. லக்ஷ்மி? அது யாரு? ஓ, உங்ககிட்ட நான் இன்னும் சொல்லவே இல்லையா? லக்ஷ்மி வரேம்மா. லக்ஷ்மி வாங்க. இவர்தான் என் ஹஸ்பண்ட். வணக்கங்க. வணக்கம். இவங்க லக்ஷ்மி. எனக்கு மேக்கப் போடுறதுக்காக ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்.
ஷூட்டிங் உள்ளூரா இருந்தாலும் வெளியூரா இருந்தாலும் இவங்க தான் என் கூட வருவாங்க. சரி, நீங்க போய் ஹால்ல இருங்க. சரிம்மா. நான் ஒண்ணும் தனியா போலங்க, துணையோட தான் போறேன். புரிஞ்சுதா? அப்ப நான் புறப்படுறேங்க. எப்ப புறப்படுற? கார் வந்துருச்சுங்க, வாசல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாக்கலையா? இல்ல, நான் பாக்கலையே. சரி, நான் போயிட்டு வரேங்க. சரி, புறப்படு. அம்மா, என்னடி? நீங்க பாட்டுக்கு வெளியூர் போனீங்கன்னா எனக்கு டெய்லி ஹோம்வொர்க் யாரு சொல்லி தர்றது? காலையில கூட நீங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க, நானே தான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டேன். இனிமே நானே தான் போட்டுக்கணுமா அம்மா? இங்க பாரு, ஒரு 2-3 நாளைக்கு உங்க அப்பா எல்லாம் செய்வாரு, பாத்துக்கோ. நான் ஊர்ல இருந்து வந்த உடனே எல்லாம் சொல்லி தரேன். இத ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்க பாரு. நீதான் பெரிய பொண்ணாயிட்டல, சமத்தா இருக்கணும் என்ன? வரேங்க. அப்பா, என்னம்மா? அப்பா, நான் திடீர்னு பெரிய பொண்ணா வளர்ந்துட்டேனப்பா. இல்லம்மா, அப்படி இல்ல. பெரிய பொண்ணுன்னா வந்து சமத்தா ஒரு பொறுப்போட நடந்துக்கணும்னு சொல்றாங்க. இத நாம 2 பேருமே கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஏன்னா அம்மா இனிமே அடிக்கடி வெளியூர் போவாங்க வருவாங்க, கொஞ்சம் அதிகமா வீட்ல இருக்க மாட்டாங்க. ஆனா எதுக்காகன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நாம வந்து அழகான ஒரு வீடு கட்ட போறோம். அந்த வீட்ல பிரியா பாப்பாவுக்காக தனியா ஒரு ரூம், அந்த ரூம்ல உனக்காக ஸ்டடி டேபிள், லைட்டு, தனியா ஃபேனு, இந்த மாதிரி எல்லாம் பெரிய பங்களா கட்டணும்னா நிறைய காசு வேணும்ல. அந்த காசு வேணும்னா நிறைய சம்பாதிக்கணும் இல்ல. அதுக்காக வேலை செய்யறதுக்காக தான் அம்மா போறாங்க. அதனால நமக்கு கஷ்டமா இருந்தா கூட நாம இதையெல்லாம் பொறுத்துக்கணும். என்ன, புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சரி சரி, வா ஸ்கூலுக்கு புறப்படலாம். It's quite normal. எல்லாம் நார்மலா இருக்கு. இதுக்கு போய் நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வரணும்? ஒரு ஃபோன் பண்ணா நான் வந்திருக்க மாட்டேன். நான் வந்ததுக்கு 2 காரணம் இருக்கு. என்ன காரணம் சார்? எனக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா உங்களை வீட்டுக்கு வர சொல்லதெல்லாம் நியாயம் இருக்கு. நீங்க ரொம்ப பிஸியான டாக்டர். நீங்க இங்க இருந்து அங்க வர்றதுக்குள்ள எவ்வளவு பேஷண்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஓஹோ. அது மட்டும் இல்ல, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி, அதையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க, அழைச்சிட்டு போறேன். இல்ல இல்ல, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் சுத்தி பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது என் கனவு கிளினிக் சார். அது இப்பதான் சாத்தியமாச்சு. ஓ. என் பையனுக்காக நான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கேன். அவன் அமெரிக்கால இருந்து 2 மாசத்துல வந்துடுவான். அவங்கிட்ட கம்ப்ளீட்டா எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நான் பாட்டுக்கு கால்ஃப், பில்லியர்ட்ஸ்னு விளையாடிட்டு ரிலாக்ஸ்டா இருக்க போறேன். ஒரு டாக்டர் இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமா? டாக்டரும் மனுஷன் தானே சார். எந்த சமயத்துல என் சர்வீஸ் தேவைப்படுதோ அப்போ கண்டிப்பா செய்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல நான் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. பையன் அமெரிக்காலேன்னு வந்ததும் பிராக்டிஸ் பண்ண கிளினிக் கூட ரெடி. அப்புறம் உயில் கூட எழுதி வச்சுட்டேன். இந்த நிமிஷம் மரணம் வந்தா கூட அதை சந்தோஷமா ஏத்துக்குவேன். நல்லா இருக்க. ஒரு டாக்டர் வந்து மரணத்தை பத்தி பேசுறது. மரணத்தை பத்தி யார் வேணா பேசலாம். அது என்ன பயப்படுற விஷயமா இல்ல யாருக்கும் வராத விஷயமா? அதுவும் இல்லாம
யார் உயிருக்காவது கேரண்டி இருக்கா? இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது சார். எல்லாத்தையும் யதார்த்தமா எடுத்துக்கணும். இந்த நேரம் வந்தா கூட எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாம இருக்கணும். எல்லாம் சரியா இருக்கு, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டோங்கிற தெளிவோட இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். ஆமா, நடுவில் சொன்னீங்க ஊழல் எழுதி வச்சுட்டேன். ஏன் உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை? ஏன் கேக்குறீங்க? இல்ல, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு தானே ஊழல் எழுதணுங்கிற எண்ணம் வரும். யார் சார் சொன்னது? என்ன சார் இது? எல்ஐசி பாலிசி எடுக்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? பாலிசி எடுத்த உடனே அந்த வருஷமே இறந்துடுவோம்னு நினைச்சா எடுக்கிறோம்? ஒருவேளை இறந்துட்டா நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும்னு எடுக்கிறோம். அது மாதிரி தான் உயிலும், ஜஸ்ட் லைக் தட். எப்ப வேணாலும் எந்த வயசுல வேணாலும் எழுதலாம். இன்னும் கேட்டா நான் உயில 5 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டேன். என்னோட ப்ராப்பர்ட்டில எது என் ஒய்ஃபுக்கு சேரணும், எது என் பிள்ளைக்கு சேரணும், எது என் பொண்ணுக்கு சேரணுங்கிறத தெளிவா எழுதி வச்சுட்டேன். நாளைக்கு எதுலயும் வில்லங்க ஒண்ணு வந்துடக்கூடாது பாருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என்னதான் வயசானாலும் வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டு தான் இருக்கான்.